சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல் வருகின்ற போதெல்லாம் நம்முடைய ஞாபகம், எங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், எதை வைத்து பேசப் போகிறார்கள், இவர்கள் சொல்கின்ற தகவல் எதுவாக இருக்கும் என்ற கேள்வி, என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். என்னன்னா, நான் என்னுடைய தம்பி சிவகுரு ரவிகிட்ட இப்போ அதான் பேசி முடித்தேன். எவரும் நம்மை பற்றி எந்த விதமான குறைகளும் சொல்லிவிடக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகம் எதுவாக இருக்கிறதோ அந்த ஜாதகத்தில் ராசி, லக்னம், அம்சம் எல்லாவற்றையும் பார்த்து அதில் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே நாம் பேசிவிட்டு போய்விடுவோம். என்னன்னா, இது ஒரு தொழில். இந்த கர்ம தொழிலில் சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த ஜோதிடத்தின் பெயரில் இவருக்கு சாதகமாக பேசுவது, அவருக்கு சாதகமாக பேசுவது, இவருக்கு எதிராக பேசுவது என்பதெல்லாம் தொழிலுக்கு தப்பு. எல்லாவற்றுக்கும் மேல என்னன்னா, ஒரு சங்கடமான பலன்கள் ஒரு ஜாதகருக்கு இருக்குன்னா அதை வெளிப்படையாக சொல்லிட்டா அவங்க ஏத்துக்குவாங்க. இல்லை, நீங்க ராஜாவா இருப்பீங்க சொல்லிட்டு அது ஏமாற்றுத்தனம் ஆயிடும். அப்போ உண்மையை பேச வேண்டும் ஜோதிடர்கள். அந்த ரீதியில் தான் இந்த களத்திற்கு நானும் என்னுடைய தம்பி சிவகுரு ரவியும் சன் அஸ்ட்ரோ டிவி வாயிலாக வந்திருக்கிறோம். இப்போ என்ன பலமுறை பேசிட்டோம். இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது, இந்த பெரிய கூட்டணிகளை பற்றிலாம் பேசியிருந்தோம். இந்த கூட்டணிகள் ஏன் அமையாமல் இருந்தன, இந்த நிமிடம் வரை இந்த கூட்டணிகள் எப்படி இழுபறியாக இருந்து கொண்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் பேசியிருக்கோம். சமீபத்தில் நான் போட்ட ஒரு பதிவு விரிவாக இருந்திருக்கோம் அவங்க எல்லாருக்குமே, இந்த 6 கிரக கூட்டணி சேர்க்கையை பற்றி. அதெல்லாம் தனியாக பேச போகிறேன். இப்போ என்னென்னா, முதல்ல நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் பலமுறை சொல்லிட்டு ஜாதகத்தை சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். இந்த சிம்ம ராசிக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் மீன ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ யதார்த்தமான ஒரு தகவல். நீங்க என்ன வேண்டுமென்றால் விமர்சனம் பண்ணலாம். இல்லை, நாங்கள் சொல்வது தவறு, நீங்க தவறாக சொல்றீங்க, இந்த பலன்கள் தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 100 ஜோதிடர் கூட்டுவாங்க, எல்லாரும் கூப்பிட்டுவாங்க, பேசுவோம். புரியுங்களா? என்னன்னா, இந்த நேரத்தில் மீன ராசிக்குள் சனி பகவான், அந்த சனி பகவான் யார் என்றால் இவருக்கு 8ஆம் இடத்தாதிபதி. யாருக்கு? 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் சிம்மராசினருக்கு. பொதுவாகவே சிம்மராசினருக்கும் கடகராசினருக்கும் சனி பகவான் எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடியவர். இப்ப சிம்மராசினருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். பொதுவாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. நாம் அது இல்லை, சொல்லவே இல்லை. இந்த நேரத்தில் அஷ்டம சனி என்பது எப்படின்னா, அவருடைய வேலையை நிச்சயமாக செய்வார். அது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, உடனே அஷ்டம சனி உடனே இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், தலையெழுத்தே மாறிடும், இல்லை அப்படியே கண்டம் வந்துடும். இதுவே முதலில் ஒரு தவறு. ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக வருவது மட்டுமே நோய் கிடையாது. மன ரீதியாக வருவது நோய், செல்வாக்கு ரீதியாக செல்வாக்கில் அடிபடுவது ஒரு நோய், பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சலை காண்பது நோய் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார்னா, ஏதாகிலும் ஒரு இடத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏதாகிலும் ஒரு சங்கடம் நிச்சயமாக சிம்ம ராசியில் பிறந்த முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும். தம்பி விரைவாக சொல்லுவாரு, நான் சின்ன சொல்லிடுறேன். அடுத்து எல்லாரும் ஒரு மேலோட்டம் மட்டும் தான் பேசிட்டு வராங்க. இப்போ தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பேசக்கூடாது. என்னுடைய பாலிசி அதுதான். அப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்திடக்கூடிய நேரம். அதே நேரத்துல மார்ச் மாதம் 17ஆம் தேதி லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ அவர் பார்க்கின்ற இடம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். இப்ப பாத்தீங்க, நிறைய கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துச்சு. இந்த கூட்டணி அமையுமா, அமையாதா, இருக்குமா, இருக்காதா, இன்னும் குழப்பம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் கையெழுத்து போட்டாங்க, இன்னும் பேச்சுவார்த்தைகள், விசிகா கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு மதிமுக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம், 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம், 7ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம், 7ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு மாற்றம் எப்போ வரும்? மார்ச் மாதம் 17ஆம் தேதி அந்த 7ஆம் இடத்தை லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாகின்ற குரு பார்ப்பார். அப்போ ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் முதல்வருக்கு ஏற்படும். தேர்தல் காலம், தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், நிறைய பேசுவோம். இதை ஒரு பாதியை சொல்லியிருக்க, மறு பாதியை தம்பி சிவகுரு ரவி சொல்லுவார். சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்பொழுது சார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தார், அதோடைய அமைப்புகள் எப்படி. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதல்வர், இப்போ அவருடைய ஜாதகம் தான் நம்ம சொல்ல போகிறோம்.
இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியல் களத்துக்கு அவருடைய எதிர்பார்ப்பு என்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு அமைப்பு. இப்போ சிம்ம ராசி பூர நட்சத்திரம், விருச்சிக லக்னம். இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரம், விருச்சிக லக்னம், இது ரெண்டுமே ஒரே இதுதான். இந்த பக்கம் சூரியன் ராசியாதிபதி, இந்த பக்கம் லக்னாதிபதி செவ்வாய், அங்காரகன், வேகம், ஸ்பீடு, இது எல்லாமே அவர் வலிமையானது. இது எல்லாமே ஓகே. இப்போ இருக்கக்கூடிய பொது கோச்சாரம் உடைய, அதாவது ஜனனகால ஜாதகம் எல்லாமே நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ இருக்கக்கூடிய பொது கோச்சாரம் அந்த அமைப்புக்கு நம்ம வருவோம். இப்போ ஏற்கனவே ஒரு டிவியில் நாங்கள் 2 பேர் பேசியிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் உலக ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எல்லாமே எதிர்பார்த்த ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. எதிர்பார்த்த ஒரு யோகத்தை கொடுக்கல. ஏன் இந்த நிலைனா, இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே விஸ்வாவசுல பிறந்தது. இந்த விஸ்வாவசு இந்த ஆண்டுல பொருளாதாரம் மட்டும் இல்லை, அரசியல் தலைவர்களுடைய தலையெழுத்து விதி எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கு. ஏற்கனவே கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. இவங்களுடைய அரசியல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ புரியாத ஒரு புதிரா இருக்குது இந்த அரசியல். ஏன்னா இவங்களுடைய அமைப்பு வேற. இப்போ அதிமுக திமுக இந்த பெல்ட்டுக்குள்ள போகும்போது இவருடைய ஜாதகம் எப்படி இன்றைய சூழ்நிலைன்னா, சிம்ம ராசிக்கு அட்டமத்தில் இப்போ சனி உள்ள வந்துட்டார். இந்த சனி அட்டமத்தில் உள்ள வந்துட்டும் போது அவருடைய டைரக்ஷன் அங்கே நடக்கும். இப்போ அவர் கூட இன்னும் ஒரு 1 வீக்ல, ஒரு வாரத்தில், அதாவது மார்ச் ஒரு 15 தேதியில் சூரியனும் அதுக்குள்ளே போய் சஞ்சரிப்பாங்க. இப்போ சனியும் போயிட்டார், 2 நாளைக்கு முன்னாலே போயிட்டார் சனி மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி. இப்போ 2 பேரும் உள்ளே போனது ராசி அதிபதியே ராசிக்கு 8ல் மறையக்கூடாது, ஒரு பிரச்சனை கொண்டு வருது. இந்த பக்கம் பார்க்கும்போது சனி, அதுவும் ரெண்டுமே குழப்ப நிலைகளை கொடுக்குது. சனி அழிவுக்கு வழி கொடுக்குறவர், நல்லா இருக்கிற அமைப்பை திருப்பி போடுறது. சூரியனுடைய அமைப்பை அது எல்லாம் ஒரே அமைப்பில் போகும்போது அஸ்தமனமும் ஆகுது. அதே சமயத்தில் தன்னுடைய ராசியை ஒரு பலத்தையே இழக்கிறார். அப்போ ராசியினுடைய பலம் பலகீனமாயிடுது. இதில் இவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரே அமைப்பு எப்படின்னா, இப்போ ஜென்மத்தில் வேற கேது போயிருக்கு. கேது போர் கெடுப்பார் இல்லை, 7 ராகு இருக்கு. அப்போ அந்த 7 ராகுனா ராகு நல்ல பலமா இருக்காருன்னா இல்லை. ஏன்னா அவர் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராசிக்கு யோகாதிபதியான குருவே இருக்கார். லக்னத்துக்கும் அவர் தான் யோகாதிபதி, குருவே இருக்கார். ஆனால் அந்த குரு சனி என்னதான் பிரச்சனை பண்ணாலும் நான் அதை உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு வரிஞ்சு கட்டி நிற்கிறார் குரு லாபஸ்தானத்தில். லாபம் உள்ளது எண்ணற்ற லாபங்கள், 3 விதமான லாபங்கள் எல்லாமே இருக்கும். கட்சியில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும்னு சொன்னேன். இப்போ கூட காங்கிரஸ் உடைய இதெல்லாம் பார்த்தீங்களா, மார்ச் மாதத்தில் நடக்கும்னு இப்போ கூட நடந்தது. அப்போ ஏன் இந்த முரண்பாடுனா, சனி தன்னுடைய ஆதிக்கத்தை கடாசுறார் வெளியே, அவருடைய பார்வை. ஏன்னா சனி பார்க்க சர்வம் நாசம்ன்றான் விதி. அப்போ அவர் தன்னுடைய பார்வையை பலகீனப்படுத்துறார். 3வது பார்வையா, ஏன்னா கும்பத்தில் இருந்தார். கும்பத்தில் மேஷத்துக்கு பாதகாதிபதி அவர், மேஷ லக்னத்துக்கு. அப்போ அந்த மேஷ லக்னத்து பாதகாதி என்பது ராசி அந்த மேஷ அதாவது காலபுருஷனுக்கு. அப்போ அந்த ராசியை 3வது அமைப்பும் பார்க்கும்போது அவருடைய 10வது பார்வை லக்னத்தையும் பார்க்கிறார். ஒரே நேரத்தில் ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிறார். அதாவது விருச்சகத்தையும் பார்க்கிறார், மேஷத்தையும் பார்க்கிறார். அதனால தான் இந்த கலகம் உருவானது. ஏன்னா சனிக்கு 3, 7, 10, 10வது பார்வை விருச்சகத்தை பார்க்கிறார். எங்கேருந்து? கும்பத்தில் இருந்து. அப்போ லக்னமும் அவுட் ஆகுது. இந்த பக்கம் போகும்போது பாதக ஸ்தானத்தையும் அவர் கொடுக்கிறார். பாதகாதிபதி பலம் பெறக்கூடாது. அவரோட ராகு இருக்கும்போது ராகு பூஸ்டப் பண்றாரு சனியோட. ஏன்னா சனியோட வீட்டில் இருக்காரு, அவர் இதை தான் பண்ண முடியும். அப்ப கூட சூரியனை சேரும்பொழுது 5 கிரக நிலை ஒன்னா சேர்றாங்க. சுக்கிரன், புதன், இவங்க எல்லாம் செவ்வாய், இவங்க எல்லாம் அங்காரகன்லாம் உள்ள சேர்ந்தவுடனே பாதகாதிபதின்ற அந்த ஸ்டைலை அதிகப்படுத்துது. சுப கிரகம் பார்க்குது. ஆனா குருவுக்கு மிதுனத்துல அந்த அளவுக்கு பலம் இல்லை. ஏன் மிதுனத்துல பலம் இல்லைனாக்கா, குரு மிதுனத்துல அவர் சொந்த சாரமே வாங்கியிருந்தாலும் புதனுக்கும் அவருக்கும் ஏற்புடையதில்லை. காலபுருஷனுக்கு நீங்க கணக்கே போடுங்க. தனுசு லக்னமா போட்டா கூட லக்னத்துக்கு 7 கூடியனா புதன், அவரோட வீட்டில் ஒரு நல்ல முரண்பாடு இருக்காது. அதனால்தான் அவரு இந்த உலக ரீதியாக பாருங்க, போர், சண்டை, தலைவருக்குள்ள தலைவர் பிரச்சனை, இது எல்லாமே உருவாயிருக்கு. அப்ப குரு பார்க்கலாம் இல்லையா? இல்ல, உலக ரீதியாவே உயிர்கள் சேதம். குரு யாரு? உயிர்காரகன். அவருடைய பார்வை அங்க போய் பத்தல. இதுதான் விதி. அப்ப குருவுடைய டாபிக் அங்க நல்லா இல்லை. ஆனா ஏன்னாக்கா வக்ரமாவும் இருக்கிறார். இப்ப வக்ரம் தெளிகிறார். இனிமேல் அந்த வக்ரத்துடைய இயல்பான குணத்துக்கு வந்துருவார்.
இப்போதான் இனிமேல் தான் இந்த குரு தன்னுடைய லாபஸ்தானத்தில் சரியான பாதை, அதாவது நேர்பாதைக்கு வரார். இப்போ வக்ர பாதையை விட்டுட்டு நேர்பாதைக்கு வரும்போது, நேர்கோட்டில் வரும்போது நல்லதே செய்வார். ஆனால் மே மாதத்துக்கு மேலே தான் அவர் போகிறார். எலெக்ஷன் அதுக்குள்ளே தான் நிற்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் அவருக்கு சரியான ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்குது. ஆனால் கட்சியில் முரண்பாடாக இருக்குது. இவர் அதாவது தன்னுடைய கட்டுக்கோப்பில் எல்லாத்தையும் கொண்டு வரும்பொழுது இவருக்கு சாதகமாக இருக்கும்னு காங்கிரஸ் வெளியே போச்சு. ஆனால் நீங்களே பார்த்துருக்கலாம், அது எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் உள்ள பூஸ்டப் ஆகுன்ற ஒரு விதியே இருக்குது. அதையும் அவர் சரி பண்ணிட்டாருன்னா அவருக்கு சாதகமான ஒரு நிலையை கொண்டு வரும். இப்போதைக்கு ஒரு ஜாதகம் கும்பத்துல இருந்து சனி பயிற்சியானது ஒரு லாபம். 3 நாள் தான் அது பயிற்சியாய். அதே சமயத்தில் குரு வக்ரம் தெரிஞ்சது இன்னொரு லாபம். இன்னும் 2 நாளில் தெளிகிறார் வக்ரம், அதுவும் லாபம். இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வரல, அந்த இது தேதி வரல. அந்த தேதி வந்துட்ட பிறகு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அந்த அமைப்பை சொல்லலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இது நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஓம் நம சிவாய். இப்போ தம்பி ரவி ஒரு தவறு சொன்னார். என்ன சொன்னார்னா, 8ஆம் இடத்துக்கு சனி போயிருக்காரு. அப்போ குரு 11 இருக்காரு. இரண்டாவது 8ஆம் இடத்துக்கு போகின்ற சனி பகவான் என்ன செய்வார்னு சொன்னார். இங்கே ஒரு குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 அந்த தேர்தல் நடைபெற்ற போது எல்லா ஜோதிடர்களும் பல்வேறு வல்லுநர்களும் எல்லாம் ஒரே குரலாக என்ன விழிச்சாங்கன்னா, கடந்த காலங்களில் இப்பொழுது முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக முடியாது அப்படி பேசிட்டு வரும்போது நான் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சோம். அவருக்கு இல்லை, அவர் பிள்ளைக்கு அந்த யோகம் இருக்கு, பிள்ளையின் வழியாக தந்தைக்கு அந்த யோகம் கிடைக்கும் பேசணும். இப்போ இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டம் இருக்கு பாருங்க. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 2 நாள் 3 நாளில் அல்ல, மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான். இப்போ மார்ச் 17ஆம் தேதி அந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய 5ஆம் பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, வீரியெல்லாம் அதுக்கு பிறகு அதிகரிக்கும். மீண்டும் பாருங்க, அந்த பழைய 2021 பாணியில இந்த சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்க போறார் குரு பகவான். அப்போ புத்திரர்களால், பிள்ளையால் பெருமைப்படக்கூடிய, மீண்டும் செல்வாக்கினை அடையக்கூடிய நிலைமை ஒன்று இருக்கும். அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வை எங்க கொண்டு போய் போடுறாருன்னா, குரு பகவான் கும்பராசியில. கும்பராசிக்கு இப்பொழுது 3 கிரகங்கள் யாரு? செவ்வாய், ராகு, சூரியன், இது போன்ற கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சனி பகவான் சஞ்சாரம் நகர்ந்த பிறகு இந்த 6 கிரகங்கள் கூட்டணியாக இருந்த காலகட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் வந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். அதற்கு முன்னால் சிம்ம ராசிக்கு மட்டுமே ஆனதல்ல, 12 ராசினருக்கும் ஒரு பொதுவான பலன் என்னன்னா, 6ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு போறாரு. 12ஆம் தேதி அஸ்தமனம் அடைகிறார். நல்லா தெரிஞ்சுங்க, கவனிக்க வேண்டிய வார்த்தை இது. 12ஆம் தேதி அஸ்தமனம் ஆகிறார். அப்போ அஸ்தமனம் ஆகிவிட்ட கிரகத்திற்கு எந்த விதமான சக்தியும் என்பது நிச்சயமாக இருக்காது. 13/4 வரையில் அவர் அஸ்தமனமாகத்தான் இருப்பார். 13/4 வரை சனி பகவான் அஸ்தமனமாகத்தான் இருப்பார். அஷ்டம சனியின் பாதிப்பு சிம்ம ராசினரை எதுவுமே செய்யாது. போதுங்களா? அந்த 13 பிறகு 17ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. மறுபடியும் ஒரு ஒற்றுமை வந்துடும் இருக்கு. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, எப்பொழுது ஒரு ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரோ, ஞான மோட்சக்காரன் கேதுவா சஞ்சரிக்கிறாரோ, அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு, அந்த ராசினருக்கு எல்லா விதமான சங்கடங்களும், நெருக்கடிகளும், பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ பல்வேறு தளங்கள் இருக்குங்க. பலன்களில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. உயிர்காரகம், பொருள்காரகம் போது ஒன்று உடல் ரீதியாக, இன்னொன்று செல்வாக்கு ரீதியாக, இன்னொன்று பொருளாதார ரீதியாக, இன்னொன்று குடும்ப ரீதியாக, எங்காகிலும் ஒரு இடத்தில் பிரச்சனை ஏற்படும். அப்போ பிரச்சனை ஏற்பது வாய்ப்புகள் இருக்கு, ஜென்ம கேது என்பதால். இருந்தாலும் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். நாங்கள் இருவரும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.